ஹாய் ஃப்ரெண்ட், உங்கள் ரீனா பேசுகிறேங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11 நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன் K3 போலீஸ் ஸ்டேஷனில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் நாத்தனார் என்ன செருப்பில் அடிச்சிட்டாங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். ஆனால் என் நாத்தனார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாமல் அவங்க அப்பா மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என் மாமனார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என் மாமனார் பேர் அப்துல் வாஜித். அவர் மேலே அப்யூஸ்ன்னு போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு கேட்டேன், சிஎஸ்ஆர் கொடுக்கும்போது கேட்டேன், எப்படி நீங்கள் அந்த இது பண்ணுவீங்க? அது பார்த்திங்கன்னா நஸ்ரீன் பேகம் மேலே தானே அப்படின்னு உடனே அப்புறம் கையில் எழுதி கொடுத்தாங்க, நஸ்ரீன் பேகம்னு சொல்லிவிட்டு சைன் போட்டு கொடுத்தாங்க. மக்களே பார்த்துட்ருங்க, இந்த மாதிரியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்துகிட்ருக்குது. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அவங்க தான் தயவு செய்து அந்த கம்ப்ளைண்ட்டு அவங்க பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம். இது ஃபேக்காக பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் சைன் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். எஸ்ஐ சைன் போட்டிருக்காரு. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நானும் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனால் எங்கள் மேலேயே தப்பு இல்லை. நான் அடித்தது அந்த பொண்ணு தான் என்னை அடிச்சிச்சு. ஆனால் எங்கள் மேலே தப்பு இல்லாமல் என் ஹஸ்பண்டை தூக்கி உள்ளே வச்சாங்க. நான் அதுக்கும் ஃபைட் பண்ணேன். எப்படி நீங்கள் அப்படி உள்ளே வைப்பீங்க? அவருக்கு மேலே என்ன பிரச்சனைன்னு சொல்லி அப்படி கேட்ட போதும் என்னை காக்க வச்சு போலீஸ் ஸ்டேஷன் லாயரை வர வச்சு நான் வெளியே வந்துட்டேன். ஆனாலும் நான் விடலை. எஃப்ஐஆர் அந்த பொண்ணு மேலே போட்டே ஆகணும்னு ஒருத்த காலில் நின்றேன். ஆனால் எஃப்ஐஆர் போடாமல் காம்ப்ரமைஸாக பேசி என்னை அமுச்சு விட்டாங்க. மன்னிப்பு கடிதம் இப்போது என்னை அம்ஜிக்கரையில் அடித்ததுனால அம்ஜிக்கரையில் எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியணும். மன்னிப்பு கடிதம் அந்த பொண்ணு எழுதி கொடுத்து நான் மன்னிப்பு கடிதம் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இதை நான் தனியாகவும் போடுறேன். பாருங்கள், மன்னிப்பு கடிதம். சரிங்களா? ஸோ அடித்தவங்கள மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன். அதே மாதிரி அவங்க ரேஷன் கார்டு வச்சுருந்தேன். அவர் தான் கொடுத்தாரு எனக்கு, என் மாமனார் ரேஷன் கார்டு கொடுத்துருந்தாரு. அதையும் அந்த பொண்ணு நஸ்ரீன் அதை பிடுங்கிறதுக்காக தான் இந்த வேலைலாம் செஞ்சிச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க நினச்சிட்ருக்காங்க அதுக்கு தான் நான் இது பண்ணேன்ட்டு. அதெல்லாம் இல்லை. நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு ரேஷன் கார்டு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு என் புருஷன் கிடைக்கும் போது ரேஷன் கார்டெல்லாம் இல்லை. இப்போ என் புருஷனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு தான் ஃபேமிலி எவ்வளோ கேவலமான ஒரு ஃபேமிலின்ட்டு. ஸோ அதனால் நான் வருத்தமே படல. இதுதான் அவங்க செத்தாலும் நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் செத்தாலும் அவங்கக்கிட்ட போக மாட்டோம். நாளைக்கு அந்த இதுலேருந்து பேர் நீக்கும் போதும் அவங்க ஓடிபி கொடுத்துணுன்ட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓடிபி நம்பர் அவர் நாங்கள் எங்களோட இது எடுக்கும் போது ஓடிபி நம்பர் அவங்க அப்பா சென்ட் பண்ணால் போதும். அதுவும் போலீஸ் நாலேஜோடு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.